பால் பாக்கெட்டு போட வர்ற ஆள் தான். பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கிறது இல்லை. இருந்தால் கூட வரும்போதெல்லாம் அந்த பிஸ்கட் எடுத்துகிட்டு அந்த நாய்களுக்கு போடுவார். இந்த தலையில் ஒரு கட்டு இருக்குது பாருங்கள், அதை பார்த்துட்டு தான் நாய்ங்க கத்துறது. பட் இவர் வருவார்னா அந்த நாய்ங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் என் மேலே என்னமோ அம்பாள் வருதுன்னு சொல்லிட்டு அவர் தலை ஏதோ கட்டு கட்டிகிட்டு இருப்பார். அதான் பாருங்க, சின்ன வருமானத்தில் இதெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். பெரிய விஷயம் அது. அது பணக்காரங்க பிஸ்கட் போடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அன்னாடங்காட்சியாக இருக்கிறவங்க பிஸ்கட் போடுறாங்கன்னா ஒரு பெரிய விஷயந்தான். வேறு கிளம்புது எங்கேயோ போகிறது. என்ன நடக்குது வெளியில், என்ன உலகத்தில் நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எங்கள் ரோஸ் மசாலத்துக்கு. இந்த வீட்டில் இது பழைய வீடு தான், உளுத்து போன வீடு தான். இருந்தாலும் இந்த வீட்டை என்ஜாய் பண்ணுறது எங்களை விட எங்கள் ரோஸ்மா செல்லமோ அது குட்டின்னு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணும் எங்கள் வீட்டில் இருக்கிறது. அதுவும் அந்த குட்டி இருக்குது பாரு, விஜய் இருக்கார், அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் எங்கள் வீட்டை. இந்த காலை மாட்டெல்லாம் ஊற்றி விட்ருவாங்க, இதுங்கெல்லாம் வரும். தண்ணி பாவம் ஊற்றி வைக்கணும் பாரு. தண்ணிக்கு நாய் கடந்த அலையுது. காலையில் போனேன், ஊற்றலை. இதெல்லாம் சிட்டியில் இது மாதிரி பார்க்குறதே பெரிய அபூர்வம், ஒரு ஆச்சரியம்தான். பை காட் கிரேஸ் இத்தனை நாளாக எனக்கு இந்த பார்க்குற அதிர்ஷ்டம் வந்திருக்கு. இதெல்லாம் கூட சந்தோஷப்பட்டுக்கணுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கணும். என்னத்தை தூக்கிட்டு போக போகிறோம் பாருங்கள். காலங்காத்தால் இதெல்லாம் பார்க்குறதே ஒரு சந்தோஷம்தான். அதுவும் சிட்டியில் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு பாருங்கள். இதெல்லாம் எனக்கு கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்குறது கூட நம்மளுக்கு கிஃப்ட்டு தான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்படுவோமே, என்னத்தை தூக்கிட்டு போக போகிறோம் போகும்போது. ஹாய் ரோஸ்மா, ரோஸ்மா சொல்லலாம் என்ன